ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/5/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ராவணன் உங்களை ரொம்ப வேதனைக்குரியவர்களாக ஆக்கிட்டான் இல்லையா? ஸோ பக்தர்களாகி உங்களை காப்பாற்றுறதுக்கு பகவானே வந்திருக்கிறார், இந்த வேதனையை நீக்கிறதுக்கு. இதில் என்ன ஒரு கொடுமைனா, நம்ம கஷ்டப்படுறோன்றதே பாபா குழந்தை ஆன பிறகு தான் தெரியுது. இது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறான், பாபா குழந்தை ஆனப்புறம் கஷ்டப்படுறோன்னு நினச்சிக்கிறான். இல்லை, அது ஒரு மயக்கத்தில் வச்சுருக்கிறான் ராவணன். ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது, ஊரை சுற்றுறது, காமம், மற்ற போதைப் பொருட்கள், அது ஒரு மயக்கத்தில் வச்சுருக்கிறான். அதை மயக்கத்தை கட் பண்ண உடனே துக்கம் இருக்கிறது தெரியுது. ஸோ அப்போ தானே இது நரகன்னு தெரிஞ்சால் தானே இதுலேருந்து வெளில வரணும்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதுக்காக தான் பாபா எல்லாத்தையும் கட் பண்ணுறாரு. கட் பண்ணும்போது தான் தெரியுது, இதில் எதுலேயுமே சாரம் கிடையாது. ஒரு விதத்தில் வெங்காயம் பூண்டு கட் பண்ணது கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதை கட் பண்ணும்போது நமக்கு தெரியுது, அந்த காய்கறியில் எல்லாத்துலேயுமே அந்த சாரம் போயிடுச்சு அப்படின்ட்டு. செயற்கை உரம் மாதிரி இல்லை, செயற்கை உரம் கட் பண்ணாலே மண்ணில் எதுவும் இல்லைன்றது தெரியுது. இல்லைன்றதுனால தானே அதை போடுறாங்க. சரி, கேள்வி. நல்ல குழந்தைங்களுடைய 2 முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அதுக்கு பதில் பாபா சொல்கிறாரு, நல்ல குழந்தைங்க எப்போவுமே மாமா பாபாவை ஃபாலோ பண்ணி மாமா பாபா உட்காந்த சிம்மாசனத்தில் உட்காருவாங்க. மாமா பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் உட்காருவாங்க. பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் உட்காருவாங்க. இல்லை, அப்படியே மாமா பாபாவை ஃபாலோ பண்ணணும், ஏன் எதுக்குன்னு கேட்காம. ஸோ அதில் முழு முயற்சியில் ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ தந்தைக்கிட்ட உண்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி உண்மையான அன்பு கொண்டவர்கள் கண்டிப்பாக எப்போவுமே பாபாவுடைய ஸ்ரீமத் படி தான் நடப்பாங்க. ஒருவேளை உள்ளுக்குள்ளே நேர்மை இல்லைன்னா பாபா நினைவில் இருக்க முடியாது. இது சூப்பர் பாருங்கள். உள்ளுக்குள்ளே பாபா கிட்ட உண்மையாக இருக்கணுன்ற உணர்வு இல்லைன்னாலே நினைவில் இருக்க முடியாதுன்றார் இல்லையா? ஒவ்வொரு விஷயமும் பாபா சொல்கிறது அப்படியே கேட்டால் தான் பாபாவுடைய நினைவில் இருக்க முடியும். ஸ்ரீமத்தை மீறக்கூடிய காரியம் செஞ்சிங்கன்னா மனசு அரிக்கும், அப்புறம் எப்படி பாபா நினைவில் இருக்க முடியும்? பாடல். போலாநாத்தை விட தனிப்பட்டவர் யாருமே கிடையாது இல்லையா? போலாநாத்ன்றது பாபா. போலாநாத்னா கள்ளங்கபடமற்றவர். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைங்க, இந்த பக்தி மார்க்கத்துடைய பாட்டை கேட்டீங்க. பக்தர்களுக்கு இந்த பாட்டுடைய அர்த்தம் தெரியாது இல்லையா? ஹர ஹர போலாநாத் அப்படி இப்படின்னு பக்தர்கள் பாடினா கூட அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா அந்த போலாநாத் பகவானுடைய நேரடி குழந்தையாகி இருக்கிறீங்க. ஸோ பகவான் பக்தர்களை ரட்சிப்பவர்னு சொல்லுவாங்க. ஸோ பகவான் மட்டும் இல்லை, பகவானுடைய குழந்தைகளாகிய நீங்கள் கூட பக்தர்களுடைய இரட்சகர்கள் தான் இல்லையா? அதனால தான் நமக்கும் கோயில் கட்டுறாங்க. பக்தர்களை பாதுகாக்கிறீங்க இல்லையா? நம்ம மூலமாக தான் பாபா எல்லாத்தையுமே பண்ணவுமே செய்கிறார். ஸோ பக்தர்கள் மீது ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, அதனால தானே எங்களை காப்பாற்றுங்கன்னு பகவானை கூப்பிட்றாங்க. உண்மையிலே யாருனால ஆபத்து இருக்குது? ராவணனால் நிறைய துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா இது ராவண சம்பிரதாயத்தினராக மாறிட்டாங்க பக்தர்கள். அதனால் அவங்க துக்கத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் இந்த துக்கத்திலேருந்து காப்பாற்றுங்கன்னு போலாநாத்தை நினைவு செய்கிறாங்க. ஸோ அது ராவண சம்பிரதாயம். ஆனால் நீங்கள் ராம சம்பிரதாயத்தினரை சார்ந்தவர்கள். ஸோ நம்மளை காப்பவர் யாருன்னு பக்தர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் போலாநாத் ரட்சகர்னு பாடுறாங்க. ஆனால் என்ன பாதுகாப்பு கொடுக்குறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. போலாநாத்தோ சிவபாபா தான் என்ன பண்ணுறாரு?
கெட்டு போனவர்களை சீர்படுத்துகிறார். இது குழந்தைங்களுக்கு தான் தெரியும். இல்லை, ஆரம்பத்தில் அனைத்தும் சீர்கெட்டு இருந்தது, அதை கடவுள் சீர்படுத்தினார்னு பைபிள்லே இருக்குது. ஸோ அது மனிதர்களைத்தான் மெயினாக, அது அவங்களுக்கு தெரியல. பகவான் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னு உலகத்துக்கு தெரியாது. ஒருவேளை பகவானை பற்றி தெரிஞ்சிருந்தால் பகவானுடைய படைப்புடைய முதலிடை கடை பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுவும் தெரியாது அவங்களுக்கு. ஸோ பகவானை பற்றியும் தெரியாது, படைப்பை பற்றியும் தெரியாது. ஸோ அதனால்தான் இப்படிப்பட்ட மனித சம்பிரதாயத்தினரைத்தான் குருடர்கள்னு பாபா சொல்கிறார். இந்த குருடர்கள் தான் அங்கே திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியல, குருடனின் வாகனம் குருடனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த கௌரவர்களை. ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு திவ்ய திருஷ்டி கிடைச்சிருக்குது. இப்போ உங்கள் பேரே பிரம்மா குமார் குமாரிகள். பேர் பலகையில் கூட பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படின்னு தான் பேர் எழுதப்பட்டிருக்குது. ஸோ பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம்னு எழுதியிருக்கிறதுனால வெறும் பிரம்மகுமாரிகள் மட்டும் இங்கே இருக்க மாட்டாங்க. அதாவது பெண் குழந்தைங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, ஆண் குழந்தைங்களாம் இருப்பாங்க. பிரஜாபிதா பிரம்மா 2 பேருக்கும். இப்போ கரெக்டாக சொல்லணும், பிரஜாபிதா பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் தான் பெருசாக இருக்கிறதுனாலையும், இங்கே பெண்கள் அதிகமாக இருக்கனாலும் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரஜாபிதா பிரம்மாவுக்கு மட்டும்தான் இவ்வளோ அதிகமான குழந்தைகள் இருக்க முடியும் உலகத்திலே. வேறு யாருக்குமே இவ்வளோ குழந்தை கிடையாது. அதனால தான் இவரை எல்லையற்ற தந்தை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இவரை தான் ஆதாம்னு மற்ற மதத்தினர்களும் மகிமைப்படுறாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட தந்தை தான் படைக்கிறார். அந்த படைக்கும் தந்தையோ நிராகாரமானவர், எல்லையற்ற தந்தை. பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக படைப்பை படைக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ முழு படைப்புமே பிரம்மா மூலமாக தான் படைக்கப்படுது. படைக்கிறவர் சிவபாபா, ஆனால் பிரம்மா மூலமாக படைக்கிறார். ஸோ அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களுமே சிவவம்சத்தினர் தான். ஆனால் நீங்கள் நேரடியாக பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தையாகி இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு தான் சிவனுடைய நேரடி ஞானம் கிடைக்கிது. மற்றவர்கள் மாற்றந்தை குழந்தைங்க. இதுதான் புத்தம்புது படைப்பு. பிரம்மாவுடைய குழந்தைங்க தான், பிரம்மகுமார் குமாரிகள் தான். பரமபிதா பரமாத்மா இந்த பிரம்மா மூலமாக படைப்பை படைக்கிறார். அதனால தான் உங்களுக்கு பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவ்வளவு குழந்தைகள், அளவற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ்தியும் அளவற்றதாக எல்லையற்றதாகத்தான் பாபா கொடுப்பார். அந்த எல்லையற்ற குழந்தைகள் எல்லையற்ற ஆஸ்தியை தானே எடுத்திருந்திருப்பாங்க. ஸோ பிரம்மகுமார் குமாரிகளாகிய எங்களை சுயம் சிவபகவானே தத்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் என்னுடைய குழந்தைங்கன்னு சிவபாபாவும் சொல்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட நிராகாரமானவர்களாக தான் இருந்தீங்க இல்லை? பாபா எப்படி நிராகாரோ அதே மாதிரி ஆத்மாக்களும் நிராகாரர் தான். ஆனால் நிராகாரராக பரந்தாமத்தில் இருக்கும்போது நமக்கு ஞானம் தேவை கிடையாது. ஏன்னா அங்கே எந்த காரியமும் பண்ண போகிறதில்ல, நடிப்பே கிடையாது. இப்போ சாக்காரத்தில் தான் ஞானம் வேணும். ஸோ அதனால்தான் பாபா சாக்காரத்தில் நமக்கு ஞானத்தை சொல்கிறார். ஏன்னா சாக்காரம் இல்லாமல் அவரால் பேச முடியாது, சாக்காரம் இல்லாமல் நம்மளால் கேட்கவும் முடியாது, தாரணையும் பண்ண முடியாது. ஸோ நாம் தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த தர்மத்துடைய படைப்பு பிரம்மா மூலமாக இங்கே தான் நடக்குது.
அந்த படைப்பை பண்ணுறது சிவபாபா. அதனால தான் சிவ ஜெயந்தியும் இங்கே தான் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மகத தேசத்தில் தான் சிவபாபா ஜென்மம் எடுத்திருக்கிறார். இந்த தேசம் ரொம்ப தூய்மையான சொர்க்கமாக இருந்தது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் சொர்க்கமாக இருந்த இதே பாரத பூமி இன்றைக்கி நரகமாயிடுச்சு. ஸோ இப்போ இதை மகத தேசம்னு சொல்கிறோம். மீண்டும் இது சொர்க்கமாக ஆக வேண்டி இருக்குது. சிவபாபா நமக்கு மறுபடியும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து தூய்மையாக ஆக்கிறார் அப்படிங்கிறது இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்குது. பதித்த பாவனர், பக்தர்களுடைய இரட்சகர், பகவான், இப்படியெல்லாம் அவரை சொல்கிறோம். இப்படியெல்லாம் யார் சொல்கிறாங்க? பக்தர்களே சொல்கிறாங்க, கூப்பிட்றாங்க அவரை. ஸோ அழுக்காக தான் இருக்கிறாங்க, ஆனால் தங்களை அழுக்கானவர்கள்னு உணர மாட்டுறாங்க. ஸோ பாபா தான் புரிய வைக்கிறார், நீங்கள் எல்லாருமே அழுக்கானவங்க தான், பதித்தமானவர்கள் தான். சத்தியுகத்தை தான் பாவனமான, அதாவது தூய்மையான உலகம்னு சொல்ல முடியும். இந்த கலியுகத்தை அழுக்கான பதித்தமான உலகம் தான் சொல்ல முடியும். ஸோ பாபா தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறார். ஸோ எந்த பொருளுடைய ஆயுளும் லட்சக்கணக்கான வருடம்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. கல்பமே 5000 வருஷம்தான். ஸோ அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த சயின்ஸ்லேயே ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க. மனிதர்கள் கோரமான இருளில் இருக்கிறாங்க. அதனால தான் கலியுகம் சின்ன குழந்தை இப்போ தான் பிறந்துருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மரணம் எதிரிலே இருக்குது, கலியுகத்தின் அழிவு எதிரிலே இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த இருள் மற்றும் வெளிச்சத்துடைய வர்ணனை சங்கமயுகத்தில் தான் பாபா பண்ணுறார். இரவு எப்படி இருக்கும், பகல் எப்படி இருக்கும்ன்ட்டு. இப்போ நீங்கள் மிகுந்த பிரகாசத்தில் வந்திருக்கிறீங்க. இல்லை கிருஷ்ணருடைய விராட ரூப சாட்சாத்காரம் கிடைக்கும்போது அப்படியே 1000 சூரியன் பிரகாசம் இருந்தது. போதும் கண்ணா போதும் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னதெல்லாம் ஞானத்தின் ஒளி, அவங்க ஸ்தூலமான ஒளி அப்படின்னு புரிஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு இதான் உண்மை, இதான் பாயிண்ட்டு. சத்தியுகத்தில் உங்களுக்கு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்குமான வித்தியாசம் தெரியாது, வர்ணனை செய்ய முடியாது. ஏன்னா அங்கே இந்த ஞானமே கிடையாது. ஸோ இப்போ தான் தந்தை வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் சத்தியுகத்தில் சூரிய வம்ச குடும்பத்தினராக இருந்தீங்க, பிறகு கடைசியில் வந்து சூத்ர வம்ச குடும்பத்தினராக மாறிட்டீங்க. ஸோ இப்போ மறுபடியும் பிராமண வம்சத்தினராக ஆகியிருக்கிறோம். இப்போ நீங்கள் சர்வோத்தம பிராமண குலத்தினராக இருக்கிறீங்க. இல்லை, மிகவும் உத்தம பிராமண குலத்தினர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நீங்கள். இதுதான் ஈஸ்வரிய குலம். தந்தைக்கிட்ட வரும்பொழுது யாருக்கிட்ட வந்திருக்கிறீங்கன்னு பாபா கேட்குறார். தெரியணும்ல, கடவுள்கிட்ட வந்திருக்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய பாவனை. கோயிலுக்கு போகும்போது அந்த ஜடச்சிலைக்கு முன்னாடி அவ்வளோ பாவனை இருக்கு. ஆனால் உயிரோட்டமாக பாபா முன்னாடி இருக்கும்போது அந்த பாவனை இல்லைன்னா, அதுவும் அப்பா இல்லையா, அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ தந்தைக்கிட்ட வந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு 2 தந்தை ஒரே உடம்பில் இருக்கிறாங்க. ஒருத்தர் லௌகிக்க தந்தை பிரம்மா பாபா, இன்னொருத்தர் பரலௌகிக்க தந்தை சிவபாபா. இல்லை, ஆத்மாக்களை சாலிகிராமன்னு சொல்லுவோம். ஸோ அனைத்து சாலிகிராமங்களின் தந்தை ஒரு சிவன். ஸோ இப்போ இது உங்கள் புத்தியில் பதிஞ்சு இருக்குது. ஸோ சாலிகிராமங்களாகிய நாம் எல்லோரும் ஒரு தந்தையுடைய குழந்தைங்க தான். அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி அடையிறோம். அந்த நிராகார சிவத்தந்தை இந்த சாக்கார பிரம்மா மூலமாகத்தான் ஆஸ்தியை கொடுப்பார் இல்லையா. ஸோ இதோடைய நினைவு தான் கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா. இல்லை, ஒரு தாத்தா மூலமாக கடவுளுடைய கிஃப்ட் கொடுக்கப்படுது. இல்லை, பிரம்மா வயோதிகராக இருக்கார் இல்லையா,
ஸோ நான் அந்த பிரம்மாவுடைய சாதாரண உடம்பில் பிரவேசமாகிறேன்னு தந்தையே சொல்கிறார். குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் இருங்க அப்படின்னு தந்தை இப்போ குழந்தைங்களுக்கு சொல்கிறார். வேறு எப்போவுமே சொல்ல, இந்த ஒரு ஜென்மம் இது அப்படியே 21 பிறவிக்கு ஆத்ம உணர்வும் கண்டினியூ ஆகும், அதோடைய பலனும் கண்டினியூ ஆகும். ஸோ தன்னை ஆத்மானு உணருங்க. இந்த உடம்போ அழியக்கூடியது, ஆத்மாவோ அழிவற்றது. ஆத்மா தான் 84 பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்குது, தேகம் கிடையாது இல்லையா? ஒரு முறை கிடைச்ச தேகம் மீண்டும் அந்த கல்பத்தில் கிடைக்காது. ஆனால் ஆத்மா அதே ஆத்மா தானே. அதான் ஆத்மா தான் 84 பிறவி எடுக்குது, ஏன்னா அதுதான் அழிவற்றது. ஆனால் அது எடுக்கிற தேகம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு தேகத்துக்கும் வெவ்வேறு நண்பர்கள், வெவ்வேறு உறவினர்கள் கிடைக்கிறாங்க. இப்போ ஆத்மா பரமபிதா பரமாத்மா மூலமாக எல்லையற்ற தந்தைகிட்டேருந்து ஆஸ்தி அடைய வேண்டி இருக்குது. ஸோ ஆத்மா தான் பரமாத்மாவுடைய இந்த ஞானத்தை கேட்டு தாரணை பண்ணுது. அதேமாதிரி ஆத்மாவில் தான் சமஸ்காரமும் இருக்குது, சரீரத்தில் கிடையாது இல்லையா? அவங்களுடைய குணமெல்லாம் ஆத்மாவில் தான் பதிவாகி இருக்குது. இப்போ அந்த சமஸ்காரம் தமோ பிரதானமாகிடுச்சு. ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக இருந்த மாதிரி இப்போ நம்ம சதோ பிரதானமாக மாற்றணும். ஸோ சொர்க்கத்தில் உங்களுடைய உடல் காயக்கல்பம் மாதிரி இருக்கும், காயக்கல்பத்தரு மாதிரி இல்லையா? அதாவது உறுதியான உடல் இருக்கும். ஸோ கல்ப விருட்சத்துக்கு சமமாக இல்லை, கல்ப விருட்சத்துடைய ஆயுள் 5000 வருஷம், அதாவது அந்த அளவுக்கு எந்த விதமான நோயும் இல்லாமல் நீண்ட ஆயுளோடு இருப்போம்னு அர்த்தம். ஆயுளும் நீண்டதாக இருக்கும். ஆனால் இங்கே ஆயுள் எப்படி இருக்குது? ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த கம்மியான காலத்துலேயும் எவ்வளோ உடலில் வியாதிகள், மனதில் எவ்வளோ பிரச்சனை இல்லையா? ஸோ ரொம்ப கம்மியான ஆயுள், உட்கார்ந்தபடியே திடீர்னு இறந்துடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த காலன் மீது வெற்றி அடைகிறீங்க. அங்கே காலன் ஒருபோதும் உங்கள் உயிரை குடிக்க மாட்டான். ஸோ ஒருபோதும் காலம் தவறி சரீரத்தை விட மாட்டீங்க இல்லையா? கரெக்டான டைமுக்கு தான் சரீரம் விடுமே தவிர முன்கூட்டியே இறக்கிறது இருக்காது. ஸோ இப்போ இந்த சரீரம் முதுமை அடைஞ்சிடுச்சு, இதை விட்டுட்டு நம்ம புதுசு எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அங்கே தெரியும். சரீரம் விடும்போது அங்கே வாத்தியங்கள் இசைப்பாங்க. அதேமாதிரி ஜென்மம் எடுக்கும் பொழுதும் இசைப்பாங்க. ஏன்னா அங்கே அழ வேண்டிய விஷயமே கிடையாது. ஸோ அதோடைய நினைவு தான் இங்கே கூட இறந்த அந்த ஒரு மேலதாளத்தோடு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? சொர்க்கத்துடைய கண்டினியூஷன் அது ஒரு ஆனந்தமான விஷயன்றதுனால. ஆனால் இன்றைக்கி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் துக்கமாக தான் இருக்கிறாங்க. அது ஒரு பழக்கமாக மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ பிறந்தாலும் ஆனந்தமாக வாத்தியம் இசைக்கப்படும், இறந்தாலும் ஆனந்தமாக வாத்தியம் இசைக்கப்படும் அங்கே. ஸோ நம்முடைய நினைவாக பிரம்மரி, அதாவது வண்டு, அதோடைய உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குது, குலவியோடைய உதாரணம். நீங்கள் தான் பிராமணிகள், அந்த வார்த்தையை பாருங்கள், பிராமணிகள், பிரம்மரி. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி ஒத்து வருது இல்லையா? வண்டு என்ன காரியம் செய்யுதோ அதையே தான் நீங்களும் செய்கிறீங்கன்றார். அதான் ஒரே ராசின்றார், பிரம்மரிக்கும் பிராமணிக்கும். வண்டு என்ன பண்ணும்? மற்ற பூச்செல்லாம் எடுத்துகிட்டு ஊதி ஊதி வண்டாக மாற்றி விட்டுரும், குலவி. அதேமாதிரி நம்மளும் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம தர்மத்தை வர மாற்றுறோம். ஸோ அதே மாதிரி ஆமையுடைய உதாரணம், பாம்புடைய உதாரணம், இதெல்லாம் இப்போதைய விஷயந்தான். ஆனால் சாஸ்திரத்தில் வெளிப்பட்டு இருக்குது. ஆமை மாதிரி 5 புலன்களையும் உள்ளடக்கிட்டு இருக்கிறது, பாம்பு மாதிரி இந்த தோலை, அதாவது உடல்ன்ற தோலை விட்டுட்டு புது உடலை எடுக்கிறது, இதெல்லாம்.
சன்னியாசிகளும் இந்த உதாரணத்தை கொடுக்குறாங்க. இப்போ தான் குழந்தைங்க நீங்கள் தந்தை மூலமாக இதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. அதுவோ பக்தி மார்க்கம். ஸோ முந்தைய சங்கமயுகத்தில் நடந்ததுடைய மகிமை பாடுறது தான் பக்தி மார்க்கம். ஸோ இப்போ மறுபடியும் சங்கமயுகம் நடக்குது. மறுபடியும் இதுக்கு பின்னாடி அடுத்த கல்பத்தில் பக்தி மார்க்கத்தில் இதற்கான மகிமை உண்டாகும். ஸோ இப்போ தான் உயிரோட்டமாக தந்தை இந்த பிரம்மா உடலுக்குள்ளே வரார். பிரம்மா ஒன்றும் பகவான் கிடையாது அப்படி நினச்சிட்டா அது ஒரு குருட்டு நம்பிக்கை ஆகிடும். எப்படி ராமகிருஷ்ணரெல்லாம் பகவான் நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். ராமகிருஷ்ணரை மட்டும் இல்லை, ராமரையும் கிருஷ்ணரையும் கூட பகவான் நினைக்கிறாங்க. அதேமாரி ராமரும் கிருஷ்ணரும் எல்லா இடத்துலையும் சர்வவியாபியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒருத்தர் கிருஷ்ண வழியினராகவும் இன்னொருத்தர் ராதையின் வழியினராகவும் இருப்பாங்க. அதாவது ராதையை ஃபாலோ பண்ணுறவங்க, ராதையை கடவுள் நினைக்கிறவங்க. அவங்க எங்குமே ராதையே ராதைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓம் ராதை, ஓம் ராதை, ராதை ராதை அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்க்கலாம். ஹிந்தியில் நிறைய பேர் ராதை ராதைன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்களே, நம்ம ஓம் சாந்தி சொல்கிற மாதிரி. அதேமாதிரி கிருஷ்ணர் கடவுளாக நினைக்கிறவங்க எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர்னுவாங்க. அதேமாதிரி ராமரை ஃபாலோ பண்ணுறவங்க ராமரே ராமர்னு சொல்லுவாங்க. இன்னும் கேட்டால் ராமர் கிருஷ்ணரை விட பெரியவர்னு நினைக்கிறாங்க. அதே ராமருக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் வந்தார். துவாபரகத்தில் தான் கிருஷ்ணர் வந்தார். ராமர் திரேதாயுகத்தில் வந்தார்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் சத்யுகத்தில் வந்தாருன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ அவங்க எவ்வளோ அறியாமையில் இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ எவ்வளவு பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக எல்லையற்ற தந்தையும் இருப்பார் தானே. எப்போவாவது பிரஜாபிதா பிரம்மாவுடைய பேரை கேட்டிருக்கிறீங்களான்னு யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. தந்தை சொர்க்கத்தின் புது படைப்பை படைக்கிறார். பிரம்மா மூலமாக பிராமணர்கள் அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. ஸோ தந்தை சொர்க்கத்தின் புத்தம்புது படைப்பை படைக்கிறார் பிரம்மா மூலமாக. ஸோ அதுக்கு முன்னாடி பிரம்மா மூலமாக பிராமணர்களாக நம்மளை படைக்கிறார். ஸோ பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளி பிராமணராக ஆகாத வரைக்கும் பாட்டனாருடைய சொத்தை உங்களால் அடைய முடியாது இல்லையா. சிவபாபா தாத்தா, ஏன்னா நம்ம அப்பா பிரம்மாவுக்கும் அவர் அப்பா. ஸோ தாத்தாவுடைய சொத்து அந்த அப்பாவுக்கு குழந்தையாக பிறந்தா தானே கிடைக்கும். அப்போ பிரம்மாவுக்கு குழந்தையாகாமல் உங்களால் தாத்தாவுடைய சொத்தை அடைய முடியாது. எவ்வளோ பக்காவாக இருந்தாலும் சரி அடைய முடியாது இல்லை. கன்னிகாஸ்திரிகள் தூய்மையாக இருக்கிறாங்க, சாது சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கிறாங்க, ஆனால் அடைய முடியாது பிரம்மகுமாரி ஆகாத வரைக்கும். எல்லையற்ற குழந்தைங்க எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து தான் எடுக்கிறாங்க. முந்தைய கல்பத்துலேயும் உண்மையிலே நீங்கள் தான் எடுத்தீங்க. சொர்க்கவாசியாக இருந்தீங்க. இப்போ 84 பிறவி எடுத்து நரகவாசியாக ஆகிட்டீங்க. இப்போ மறுபடியும் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பரமபிதா பரமாத்மா விஷ்ணுபுரி, அதாவது சொர்க்கத்தை படைச்சிட்டு இருக்கிறார். எவ்வளோ சுலபமானது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஞானம் இருந்ததா அப்படின்னு சிவபாபா கேட்குறார். ஸோ இந்த ஞானம் ரொம்ப ஈஸி. ஆனாலும் இந்த ஞானம் இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருந்துச்சா? எனக்குள்ளேயே இந்த ஞானம் கிடையாதுன்னு பிரம்ம பாபாவும் சொல்கிறார். நான் கூட விஷ்ணுவின் பூஜாரியாக தான் இருந்தேன். ஆனால் பூஜைக்குரியவராக இருந்த நாம தான் இப்போ பூஜாரி ஆகி இருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்லி தான் நமக்கு தெரியும். இப்போ மறுபடியும் நம்மளை பூஜாரியிலேருந்து பூஜைக்குரிய தேவதையாக பாபா ஆக்கிட்டு இருக்கிறார். அப்போ குழந்தைங்களுக்குள்ளே எவ்வளோ குஷி இருக்கணும். பரமபிதா பரமாத்மா
நம்மளை ஸ்வீகாரம் செய்கிறார், குழந்தையாக தத்தெடுக்கிறார். மனிதர்களைத்தான் தத்தெடுக்கிறாங்க. ஸோ நிறைய மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா தத்தெடுப்பாங்க. அது மாதிரி பாபா என்னுடைய குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி ராவணனுடைய குழந்தைய ஆகிட்டாங்க அப்படின்னு பாபா தெரிஞ்சிருக்கார். பாட்டே போடுறாங்க பாங்க, ராவணனுடைய மகன்டான்ட்டு இல்லையா. இப்போ நான் மறுபடியும் உங்களை தத்தெடுக்கிறேன் என்னுடைய குழந்தையாக. பிரம்மா மூலமாக தன்னுடைய குழந்தைங்களை தத்தெடுக்கிறார். ஸோ இது எவ்வளோ அதிசயமாக இருக்குது. கடவுள் மறுபடியும் நம்மளை தத்தெடுக்கிற விஷயம். சிவபாபா நம்மளை பிரம்மா மூலமாக ஸ்வீகாரம் செய்கிறார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காகத்தான் உங்களை தத்தெடுக்கிறேன்னு சிவபாபா சொல்கிறார். இந்த பிரம்மா உங்களுக்கு எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்க முடியாது. ஏன்னா இவரும் உங்களை மாதிரி மனுஷன் தானே. பிரஜாபிதா பிரம்மா தான் அவருடைய பேர், பிரஜைகளின் பிதா. பிரஜைகள் இருக்கிற இடம் கலியுகம். சொர்க்கத்தில் தான் ராஜாக்கள் இருப்பாங்க, இங்கே ராஜாவே கிடையாது, வெறும் பிரஜைகள். ஸோ மனிதர்கள் இந்த ஞானத்தை கொடுக்கறது கிடையாது. ஞானக்கடலான நிராகார பரமபிதா பரமாத்மா தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ பிரம்மாவையோ விஷ்ணுவையோ ஞானக்கடல்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 3 பேருடைய மகிமையுமே தனித்தனி. ஞானக்கடல் பதித்த பாவனர்லாம் ஒரு சிவத்தந்தையுடைய மகிமை. முழு உலகத்தின் மனிதர்களும் அவரைத்தான் கூப்பிடுறாங்க. ஆங்கிலத்தில் கூட அவரை தான் லிபரேட்டர்னு சொல்கிறாங்க. யார்கிட்டேருந்து துக்கம் கிடைக்குதோ அவர்கிட்டேருந்து நமக்கு லிபரேட் கிடைக்குது, அதாவது சுதந்திரம், விடுவிக்கப்படுறோம். ஆத்ம விடுதலை இல்லை ராவணன்கிட்டேருந்து கிடைக்கிது. ஸோ பாபா இங்கே ராவணன்கிட்டேருந்து நம்மளை லிபரேட் பண்ணுறார். ஏன்னா ராவண ராஜ்யம் இங்கே தானே இருக்குது. அதனால தானே இங்கே தானே ராவணனை எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு பிறகு தங்கத்தின் இலங்கையை கொள்ளையடிக்க செல்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ராவணனுடைய இலங்கையை அழிச்சிட்டு தங்க இலங்கைன்றது சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை கொள்ளையடிக்கிறோம், அதான் மயான கொள்ளைன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு உண்மை தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, உண்மையிலே இலங்கை தங்கமாக இருந்துச்சு போல இருக்குது ஒரு காலத்தில், அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அங்கே சொல்கிற இலங்கை உண்மையிலே ஒட்டுமொத்த உலகத்தை சொல்கிறது, குறிப்பாக பாரதத்தை சொல்கிறது. ராவணன்னா என்ன, அவன் எப்போத்துலேருந்து நம்முடைய எதிரி ஆனா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏதோ திரேதாயுகத்துடைய ராமருடைய சீதையைத்தான் ராவணன் கடத்திட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஆத்மாக்களாகிய நம்ம எல்லோருமே சீதைகள் தான். நம்ம எல்லோருமே ராவணனுடைய ஜெயிலில் தான் மாட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ஞானம் யார்கிட்டையும் கிடையாது. உட்காந்து கதையாக உருவாக்கிட்டாங்க. பாபா சொல்கிறாரு, நான் தூர தேசத்தில் இருக்கிறவன், இப்போ அந்நிய தேசத்தில் வந்திருக்கிறேன் இல்லை. இது ராவணனுடைய தேசம். இது அழுக்கான பழைய உலகம்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இது ராவணனுடைய உலகம் இல்லையா. ஸோ அதனால தான் பாபா வாங்க நாங்கள் அழுக்காகி இருக்கிறோம் அப்படின்னு பாபாவை கூப்பிட்றாங்க. ஸோ பாபா நம்மளை தூய்மையாக்கிறதுக்காக இந்த அழுக்கான உலகத்தில் தான் வர வேண்டி இருக்குது. ஸோ முதல்ல நம்பர் 1 தூய்மையாக இருந்தவரே கடைசியில் நம்பர் 1 அழுக்காகிடுறார். அவ்வளோ அழகாக இருந்தவர். அவருடைய உடம்புல தான் நான் வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதாவது பிரம்மா உடம்புல இல்லை, கிருஷ்ணராக இருந்தவர். அப்போ தூய்மை. அப்புறம் பிரம்மாவான பிறகு, அதாவது அவர் வந்த பிறகு பிரம்மான்னு பேர் வைக்கிறாரு. ஸோ அந்த உடல் அழுக்கான பிறகு வரார். உடல் ஆத்மா எல்லாமே அழுக்கான பிறகு. ஸோ எவ்வளோ அதிசயமான விஷயங்கள். கிருஷ்ணரை ஷாம் சுந்தர்னு ஏன் சொல்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கேட்டால் கிருஷ்ணரை பாம்பு குத்திடுச்சு அதனால் கருப்பாயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா கேட்குறார்,
ஒரே ஒரு பாம்பு, ஒரே ஒரு கிருஷ்ணரை மட்டும்தான் பாம்பு கொத்திச்சா? முதல்ல சத்தியுகத்தில் பாம்புலாம் இருக்குமா என்ன? ஸோ அப்போ எல்லாருமே அழுக்காயிட்டாங்க விகார பாம்பு கொத்தினதுனால துவாபரயுகத்திலிருந்து. ஸோ இப்போ கலியுகத்தின் இறுதி கடைசி பிறவியில் எனக்காக தூய்மையாகுங்கன்னு பாபா சொல்கிறார். அப்போ தான் நீங்கள் தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆவீங்கன்றார். அதனால் எப்போவுமே ஞாபகம் இருக்கணும், எது நடந்தாலும் பாபாவை மறக்கக்கூடாது. ஏன்னா இங்கே சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ பாபாவை நினச்சி தூய்மை ஆகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அரசாட்சி உங்களுடையது ஆகுன்றார் இல்லையா? அப்பாவை ஆஸ்தி அடையிறதுக்காக அப்பாவை நினச்சிட்டு இருக்கிறேன்ற அந்த நினைவு இருக்க அந்த அரசாட்சி உங்களுடையதாகும். ஆனால் அதை மறக்க வைக்கிறதுக்காக நிறைய பிரச்சனைகள், கலியுகத்தின் விஷயத்தை நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். இது சகஜ ராஜயோகம். ரொம்ப ஈஸி, நினைவு தான். இதன் மூலமாக நமக்கு சகஜமாகவே ராஜ்யம் கிடைக்கிது இல்லை? எந்த உழைப்பும் இல்லாமல் ராஜ்யம் கிடைக்கிது. ஜஸ்ட்டு நினைக்க மட்டும் செய்கிறோம், அவ்வளோதான். இது எப்படி குழந்தை பிறந்த உடனே ஆஸ்திக்கு உரிமையாளர் ஆகிடுது? அது நான் உழைக்குதா? எதுவும் கிடையாது. பிறந்தாலே அந்த அப்பாவுடைய ஆஸ்திக்கு அது உரிமையாளர் தானே. அதே மாதிரி தான் இங்கேயும் நாம் பாபாவுடையவராக ஆகிட்டோம். அப்போ பாபாவுடையவர்ன்ற அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். அவருடைய குணத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தால் போதும், சொர்க்கத்தின் ராஜ்யத்துக்கு நாம் உரிமையாளர் ஆகிடுவோம். ஸோ பாபா சொல்கிறார், ஆரம்பத்தில் சதவ பிரதானமாக இருந்த நீங்கள் இப்போ தம பிரதானம் ஆகிட்டீங்க. இப்போ மறுபடியும் சதவ பிரதானம் ஆனீங்கன்னா ராஜ்யத்தை அடையலாம். சதவ பிரதானம் ஆகிறதுக்கான யோகத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு பாபாவுக்கு ஒரு நொடி தான். குழந்தை பிறந்த உடனே நான் பாபாவுடைய வாரிசு அப்படின்னு நிச்சயம் பண்ணுது. ஸோ அப்படி நீங்கள் தந்தையுடையவராக ஆகிட்டீங்கன்னாலே அந்த ராஜ்யத்தில் உங்களுடையது ஆஸ்தின்றார். ஆனாலும் எல்லோரும் ராஜாராணி ஆகிறது கிடையாது. இந்த முயற்சி, இந்த நிச்சய புத்தி, அதன்படி நடந்துக்கிறதுல வித்தியாசம் இருக்குது. அதுக்கு ஏற்ப தான் பதவி இருக்கும். ஆனால் ராஜாவாக்குறதுக்கான யோகத்தை தான் பாப்பா கற்றுக் கொடுக்குறாரு. அதனால தான் இது பேர் ராஜயோகம். ஆனால் இதில் வரிசை கிரமம் இருக்கிறதுனால ராஜா, ராணி, பிரஜைகள், செல்வந்தர்கள், ஏழைகள் எல்லாருமே வராங்க. ஏன்னா எல்லோரும் வேணும் இல்லையா ராஜ்யத்தில். ஸோ அதனால தான் ருத்ர மாலை அமைக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் பக்தி மார்க்கத்தில் ஜபிக்கிறாங்களே ருத்ராட்ச மாலையை. அது ஆக்சுவலாக ருத்ரனுடைய மாலை, சிவனுடைய மாலைன்னு அர்த்தம். நாம் அந்த ராஜயோகத்தை சிவபாபா கிட்ட கற்றுக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். ஸோ மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணி நம்மளும் ஆரம்பத்திலேயே சூரிய வம்சத்தினராகவும் பிறகு சந்திர வம்சத்தினராகவும் ஆகிறோம். யார் மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணி அவங்க சிம்மாசனத்தில் உட்கார்றாங்களோ அவங்க தான் நல்ல குழந்தைங்க. ஸோ அதுக்கு நல்ல முயற்சி பண்ணணும், நிறைய முயற்சி பண்ணணும். அப்படியே மம்மா பாபா மாதிரியே நடக்கணும் இல்லை? குழந்தைங்க முகம் எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருக்கணும். ஏன்னா உங்கள் நாடி நரம்பெல்லாம் பாபாவுடைய சக்தினால் நிரம்பி இருக்குதுன்றார். இது ஞாபகம் வச்சுக்கணும். டெஸ்ட் பேப்பர் வரும், அந்த நேரம் இது ஞாபகம் இருக்கணும். அப்படி டெஸ்ட் பேப்பர் வருது, மனநிலை பாதிக்கப்படுதான், உடனே முரளி எடுத்து பாருங்கள். அட்லீஸ்ட்டு ஒரு 2-3 நாள் அன்னையிலேருந்து அதுக்கு முன்னாடி நாள் வரதானத்தை அப்படியே மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. அதிலே சொல்யூஷன் இருக்கும். அந்த 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 சொரூபம் ஆகிடுங்க, தப்பிச்சிடுவீங்க. ஸோ என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். ஆனால் செய்கிறது கிடையாது. ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லை? பாபா சொல்கிற முயற்சியெல்லாம் ஜஸ்ட்டு பாபா நினைக்கணுன்றது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த முயற்சி கூட பண்ணுறது கிடையாது இல்லையா? பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க கண்டிப்பாக பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தாலே தப்பிச்சிடும் இல்லையா? எல்லா மாய டெஸ்ட் பேப்பரில் வந்து தப்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஸ்ரீமத் படி தான் உங்களுக்கு தாத்தாவுடைய ஆஸ்தியே கிடைக்கிது. ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமாக பிரம்மா பாபா ஒன்றும் நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்க முடியாது. எப்படி தாத்தாவுடைய சம்பாத்தியத்தின் மேலே பேரனுக்கு உரிமை இருக்குது இல்லையா?
தந்தையுடைய சம்பாத்தியத்துக்கு குழந்தைங்க பங்குதாரர்களாக ஆகிறாங்க அப்படின்னா உரிமையாளராகவும் இருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு சிவபாபா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கிது. ஆனால் இங்கே நம்மளுடைய அப்பா பிரம்மபாபா மூலம் நமக்கு எதுவுமே கிடைக்கல. சிவபாபா மூலமாக தான் ஆஸ்தி கிடைக்கிது. ஏன்னா ஞான ரத்தினங்கள் சிவபாபா தானே கொடுக்குறாரு. ஸோ அந்த ஞான ரத்தினங்கள் தாரணை செய்கிறதன் மூலமாகத்தான் நாம் தேவி தேவதைகளாக ஆகிறோம். ஜெகதம்பா யார்? பிராமணியாக இருந்தவங்க, ஞானேஸ்வரியாக இருந்தவங்க. பிறகு அவங்க இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜராஜேஸ்வரியாக மகாலட்சுமியாக ஆகிறாங்க அப்படின்னா பாபா புரிய வைக்கிறார். அதே மாதிரி தான் நாமளும் ஆகிறோம். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த தமோ பிரதான சமஸ்காரத்தை பாபாவின் நினைவின் பலத்தினால சதோ பிரதானமாக மாற்றணும். பாபா கிட்டேருந்து முழு ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடையணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தையாக எப்போவுமே இருக்கணும். அப்படின்னா அர்த்தம் எப்போவுமே ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். உண்மையான தந்தைக்கிட்ட எப்போவும் உண்மையாக இருக்கணும். ஸோ மம்மா பாபாவை முழுசாக ஃபாலோ பண்ணணும். ஞான ரத்தினங்களை தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வரதானம், தன்னுடைய மாற்றத்தின் மூலம் நிரந்தர வெற்றியின் அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். கரெக்டு தானே இல்லையா? சுயமாற்றமே உலக மாற்றம். ஸோ தன்னை மாற்றிக்கிட்டாலே, தன்னை மாற்றுறது தான் இங்கே வெற்றியை, பிறரை மாற்றுறது கிடையாது. ஸோ அதன் மூலம் நிரந்தர வெற்றியை அனுபவம் செய்கிறவங்க தான் உண்மையான சேவாதாரின்றார். இல்லை, மாயின் மீது முழு வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்க, மற்றவர்களை தன் வசம் ஈர்க்கிறவங்க தான் உண்மையான சேவாதாரி. அதாவது குணத்தினால. எப்படி நிரந்தர யோகி ஆகி இருக்கிறீங்களோ அதே மாதிரி நிரந்தர வெற்றியாளரும் ஆகணும். மாயக்கிட்ட விழுந்துடக்கூடாது. அப்போ தான் உண்மையான சேவாதாரி ஆக முடியும். ஏன்னா வெற்றியாளராக இருக்கிற ஆத்மா ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியைத்தான் அனுபவம் செய்வாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய அந்த மாற்றத்தை பார்த்து நிறைய ஆத்மாக்களுக்கு தானாகவே சேவை நடக்குதுன்றார். இல்லையா? அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்களுடைய எண்ணம், வார்த்தை, செயல் இருக்கிறத பார்த்து, அப்படி இருக்கிறது தான் வெற்றி இல்லையா? ஸோ அதை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு நம்மளும் இப்படி மாறணும்னு எண்ணம் வருது பாருங்கள். அதுதான் அவங்களுக்கு தானாகவே சேவை நடக்குது. ஸோ அந்த மாதிரி சேவாதாரி ஆத்மாக்களுடைய கண்கள் ஆன்மீகத்தன்மையின் அனுபவத்தை செய்ய வைக்கும். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி ஆன்மீக சேவாதாரி ஆத்மாவுடைய ஒவ்வொரு செயலும் நடத்தையும் பாபாவுடைய சரித்திரத்தை காட்சியாக காமிக்கின்றார் இல்லையா? கடவுளே வந்து அந்த காரியத்தை செய்தால் எப்படி இருக்கும்ன்றதை அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்ட்டு இயேசு சொல்லியிருப்பார். அதேமாரி அவங்க நெற்றி மூலமாக நெற்றியின் மணியின் காட்சி கிடைக்கும் இல்லையா? ஆத்மாவின் காட்சி கிடைக்கும். இப்படி தன்னுடைய அவ்யக்த முகத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாக்களைத்தான் உண்மையான சேவாதாரின்னு சொல்ல முடியும் இல்லையா? பிரம்மபாபா மாதிரி அந்த அவ்யக்த ஸ்வரூபத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி உங்களுடைய கண் ஆன்மீகத்தன்மையை வெளிப்படுத்தும். உங்களுடைய நடத்தை வந்து பாபாவுடைய சரித்திரத்தை வெளிப்படுத்தும். ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை அனுபவம் செய்வோம். நெத்தியில் ஆத்ம ஜோதி ஜொலிக்கும். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே இருக்கணும். அதுதான் நிரந்தர சேவை. அவங்க தான் விசேஷ ஆத்மாக்கள். அவங்கள தான் உண்மையான சேவாதாரின்னு சொல்ல முடியும்னு ரொம்ப பவர்ஃபுல்லான வரதானம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இதோடைய பவர்.
ஸ்லோகன். சிறப்புத்தன்மைகள் மற்றும் குணங்கள் நமக்கு வள்ளல் சிவபாபா கொடுத்த பரிசு. நமக்கு இருக்கக்கூடிய விசேஷத்தன்மையாக இருக்கட்டும், குணங்களாக இருக்கட்டும். அதனால் இது நமக்கு இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு இருந்தாலும் சரி, கொடுத்தது சிவபாபா. அதனால் கொடுத்த அந்த வள்ளலை பார்க்கணுமே தவிர அந்த மனிதர்களை பார்க்கக்கூடாது, அல்லது என்னுடைய குணம் அப்படின்னு வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். இதுவும் பவர்ஃபுல்லான ஸ்லோகன். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத அசையாத உறுதியான ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். ஆன்மீக ஸ்திதியின் பயிற்சி மூலமாக வாயுமண்டலத்தையே ஆன்மீகமானதாக ஆக்குங்கள். அப்போ மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே சரியாயிடும். இல்லை, நான் ஒரு அழிவற்ற ஜோதி அமைதியை பரவ செஞ்சிட்டு இருக்கிறேன், இதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னா மற்றதெல்லாம் தானாகவே சரியாயிடுன்றது தான் முக்கியமான விஷயம். பிரச்சனைக்குள்ளே போனீங்கன்னா பிரச்சனை அதிகமாகும், கம்முன்னு விட்டிங்கன்னா அது தானாகவே சரியாயிடும். ஸோ எல்லோருமே ஒரு வழிப்படி நடக்கிறவங்களாக, ஒரே சீரான மனநிலை கொண்டவர்களாக தானாகவே ஆகிடுவாங்க. எப்போ அந்த வாயுமண்டலத்தையே ஆன்மீகமாக அமைதியாக மாற்றுறதன் மூலமாக. இல்லை, எல்லோரும் மனம் அமைதியாயிடுச்சுன்னா ஒரே வழிப்படி தானே நடப்பாங்க. அவங்க மனமும் அமைதியாக ஒரே சீரான மனநிலையில் இருக்கும். பிறகு மாயை வராது. அப்போ என்ன பண்ணால் அந்த வாயுமண்டலத்தையே மாற்றணும். ஸோ மெயினாக அமிர்த வேலை யோகம் இதுக்கு ரொம்ப முக்கியம். குடும்பத்துலேயோ அல்லது சென்டர்லேயோ அமைதியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் வாயுமண்டலம் சக்திசாலியாக இருக்கும். வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்கணும் அப்படின்னா நினைவு செய்கிறதுக்கு நிகழ்ச்சி வைங்க. ஸோ இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் நினைக்கணும் கன்ஃபார்மாக, அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் 10 நிமிஷம் நினைக்கணும், இப்படின்னு டைம் டேபிள் போடுங்க. ஸோ அப்படி இதில் முன்னேறதுக்கான டிஸ்கஷன் பண்ணுங்கள், வகுப்புகள் நடத்துங்க, அன்பாக ஒருவர் சந்திங்க, தாரணைக்கான வகுப்பு நடத்துங்க. அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எதுக்கு? வாயுமண்டலத்தை சக்திசாலியாக அமைதியாக மாற்றுறதுக்கு. அப்படி அட்மாஸ்ஃபியரை பவர்ஃபுல்லாக அமைதியாக மாற்றிட்டிங்கன்னா தானாகவே எல்லாம் அமைதியாகிடுவாங்க, மாயை இருக்காது. அதனால் யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியூர் அங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னாலே உங்கள் வீட்டில் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்றைக்கி யோகா பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அப்போ யோகத்திலே இருக்கும்போது அந்த வாயுமண்டலம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உடனே குளிச்சுட்டு வந்து நல்லா யோகா பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடைய நினைவு பக்தி மார்க்கத்தில் கூட வெளில போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு வருவாங்க. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.